Good morning, students. I am going to take 6th standard social science. First lesson, what is history? History means the study of past event. People know what happened in the past by looking at things from the past, including sources like books, letters, newspapers, and artifacts like poetry, tools, and human or animal remains. You may ask, why do we study history? Studying history enables us to develop better understanding of the world in which we live. Building knowledge and understanding of historical events and trends, especially over the past century, enables us to develop much greater appreciation for current event today. You understand now? So now we are going to see in Tamil. பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த லெசனில் உங்களுக்கு கான்வர்சேஷன் அம்மாவுக்கும் குழந்தைக்கு உள்ள கான்வர்சேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை ஸ்கூலில் இருந்து வருது, வந்தோன்னு அம்மா கேட்குறாங்க இன்றைக்கி என்ன லெசன் நடத்துனாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஹிஸ்ட்ரின்னு சொல்லுது. ஹிஸ்ட்ரியில் அப்படியா, அப்போ ரொம்ப என்ன நடத்துனாங்கன்னு கேட்கும்போது அம்மா நாங்களுக்கு சொன்னாங்கம்மா, இன்னும் நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்து உன் பேர் என்ன, என் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து நம்ம கிராண்ட்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க, அது அவரோட அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பேசிக்காக சொல்லி அந்த குழந்தைக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்தது அப்படி பார்க்கும்போது அவங்க பயன்படுத்திய இந்த லெட்டர்ஸ் ரைட்டிங் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பார்க்கணும்னா இந்தியாவில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலமாக அந்த அகழ்வாய்வுக்கு ஏற்பட்ட அதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. நம்ம பாடப்பகுதியில் இந்த வரலாற்றின் ஆதாரங்களை சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தொல்பொருள் ஆதாரங்கள்லாம் என்ன கிடச்சி, இலக்கிய சான்று என்ன கிடச்சிது, அது மத சார்புள்ள இலக்கியங்கள், மத சார்பற்ற இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம லெசனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வலிமை மிக்க பேரரசர் வந்து அசோகரை பற்றி சொல்லியிருக்காப்ல. அசோகர் காலத்தில் தான் வந்து போர், மிகப்பெரிய கலிங்கா போர் வந்து நடந்தது. அந்த போருக்கு அப்புறம் வந்து வெற்றி அவர் தழுவினாலும் அந்த வெற்றியை முடிச்சுட்டு இனிமேல் வந்து போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து புத்த மதத்தை தழுவுறாரு. புத்த மதத்தை தழுவிட்டு விலங்குகளுக்காக மருத்துவமனை ஆரம்பித்தது அவர் தான். அதுக்கப்புறம் சாலைகள் வந்து அமைச்சிருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடப்பகுதியில் பார்க்கலாம். Learning objectives: to know what history is all about, to understand the importance of history, to learn about lifestyle of the prehistoric man, to know how paintings portray the daily activities of prehistoric man, to understand the importance of history and historical research. Okay, now we go to conversation. Tamilini enters her house from school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. She collects her school bag and asks Tamilini to refresh her. She gives Tamilini some snacks to eat, so then asks Tamilini about the school activities of that day. Mother: Tamilini, what subject did you study today? History, ma. Oh, nice. Did you properly understand what history is? Yeah, I understood something about history. Can you please tell me more about history? Now, they have divided into two parts. The time in history is calculated in years using BC, before Christ or before Common Era, and AD is Anno Domini, Common Era. So, 0 to 500, 1000, 1500, 2000, 2500 goes like that way. And again AD goes 500, 1000, 1500, 2000, 2500 goes like this. Next, history is the study of the past event in chronological order. இது கால அடிப்படை முறையில் என்ன செஞ்சுருக்காங்க, அதை பிரிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். கால கணிப்பு முறை, அது முந்தைய காலம், இப்போ நம்ம பிசி ஏடின்னு பார்த்தோம், அதே மாதிரி முன் பின் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வாட்ஸ் யுவர் நேம்? தமிழினி. டெல் மீ யோர் மதர்ஸ் நேம்? மிஸ்ஸஸ் சுமதி. ஃபாதர்ஸ் நேம்? அதியமான். Tell me the name of your father's father. You mean grandpa? Mr. Chidambaram. Do you know the name of great grandpa, Mr. Chidambaram's father? Grandma.
always used to tell me about one's great grandpa. You want that great grandpa's name, Amma? Yes, your great grandpa name is Mr. Ramasamy. Okay? Often your father shows proudly a very old wooden pen and used to tell us what it was his grandpa's pen. Do you remember it? Yes, Amma. Normally, he keeps it in a beautiful wooden case on its table. Is that one? You are right, Tamilini. We cannot write with that pen now, but father has kept it as a treasure. If you ask your father about that, he will show you the diary written by your great grandpa with that old pen. From that diary, we come to know that your great grandpa was a literate, while most of his villages were illiterate. அவங்க தாத்தா வந்து படிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த வில்லேஜில் வந்து படிக்காதவங்க இருக்கிறாங்க. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his diary writings. அந்த டைரினால் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. Can the small diary record so much of news, Amma? Yes, Tamilini. We understand the period of lifestyle of people of old Stone Age from used stone tools, like what you understand about your grandpa and his time from his diary writings. அந்த ஓல்டு மக்கள் வந்து முந்தைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத அந்த டைரி மூலமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிசி. The term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. விசாரிப்பதன் மூலம் கற்றல். The means historia means விசாரிப்பதன் மூலம் கற்றல், by learning inquiry. And then in ancient period, the people lived in caves, used to draw paintings in rocks called rock paintings. They might have wished to record their activities through these paintings. அவங்க அந்த ராக் பெயிண்டிங்னால அவங்களுடைய எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசி. What are the other sources that helps us understand the lifestyle of Stone Age people? We came to know their hunting style through their paintings on the rocks and the walls of the caves. The rock painting மூலமாக வந்து how they hunted, they went for huntings. So everything they carved in the caves. Rock painting, it sounds really surprising. Why did they draw these paintings? Some would have stayed back without joining the hunting team. So for their benefits, these pictures would have been drawn. They might have done it as a part of their pastime. So some went for hunting, the others remained at home. So when they went for hunting, they used these rocks for paintings what they have done it. Sometimes they would have not spent time to explain. So to explain to other people, they would have done the rock paintings. Certainly, Amma. That's how we identify their lifestyle, isn't it, Amma? Well said, Tamilini. The period between the use of first stone tools and invention of writing systems in prehistory. Stone tools, excavated materials, and rock paintings are the major source of prehistory. So excavated, the stone tools like exhibited அகழ்வாராய்ச்சி இதன் மூலமாக materials. So we can find how the people lived. So numismatic, the study of coins. Epigraphy, the study of inscription. What is நாணயத்தை பற்றி we can study about the coins. Numismatic. Epigraphy is the study of inscription. கல்வெட்டு பற்றிய ஆராய்ச்சி we can study. So both you have to learn. Here we see some major Indian excavated sites. So these are the place like Lothal. Some places we have studied. You all know Lothal, Hallur, Adichanallur, Adirampakkam. So these are the main places where they can find
சம் அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். Bronze Age, Iron Age, Neolithic, pre-Neolithic. So this is a place. இரும்பு காலம், வெண்கலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம். Now we see the source of history. The source of history. What are the source? Archaeological sources, that is தொல்பொருள் சார்ந்த ஆய்வு. We can see from coins, the aircraft, that is potteries, toys, tools, ornaments. Again inscriptions like rock edicts, temple wall inscriptions, metal pillar, copper plates. Here monuments நினைவு சின்னம். Places, palaces like திருமலை நாயக்கர் மஹால், ஃபோர்ட் வெல்லூர், டெம்பிள் தஞ்சாவூர், ஸ்தூபா சாஞ்சி, மொனாஸ்ட்ரி தபாக். நெக்ஸ்ட் லிட்ரரி சோர்சஸ், இலக்கியம் சார்ந்த வகை, எபிக்ஸ் அண்ட் போயம், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், வெளிநாட்டவர் நம்ம நாட்டில் வந்து வந்திருக்கும்போது அவங்க பயன்படுத்திய அந்த அக்கௌண்ட்ஸு. தென் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். ஸோ இங்கே வந்து எடுத்துக்காட்டாக வந்து திருக்குறள் புக்கு கொடுத்துருக்குறாங்க, திருவள்ளுவர் திருக்குறள். நெக்ஸ்ட் ஃபோக் சாங்ஸ் அண்டு பேலட்ஸ், நாட்டுப்புற கதைப்பாடல்கள். நெக்ஸ்ட் செக்யுலர் லிட்ரேச்சர்ஸ், that is ஓலைச்சுவடி. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், that is epics, இதிகாசம். டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ், தேவாரம். ஸோ when we come to epics, ராமாயணா மகாபாரதா. தென் டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ், தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஸோ these are the source of history they have given for us. Here we come to the mighty emperor of Asoka. The most famous ruler of ancient India was Emperor Asoka. It was during his period that Buddhism spread to different parts of Asia. So in Asia, the Buddhism spread everywhere. Asoka gave up war after seeing many people grieving death after the Kalinga war. So he saw the death of the people. So he embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. So he started embrace Buddhism. His service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after a victory. So he was the first to build hospitals for animals. He was the first to lay roads. Asoka Chakra with the 24 spokes in our national flag was taken from the Saranath pillar of Asoka. Even though Emperor Asoka was great, his greatness had been unknown until 19th century. அவரை இவ்வளோ திறமைகள் வாய்ந்தவர் இருந்தாலும் 19வது நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய இதை வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தட் த மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கனிங்ஹாம் revealed the greatness of Emperor Asoka. These three people only revealed his greatness about his Asoka. Based on these accounts, Charles Allen wrote the book titled The Search for the Indian's Lost Emperor. So the Charles Allen wrote the book of The Search for the Indian Lost Emperor, which provided the comprehensive account of Asoka. Many research made thereafter brought Asoka's glorious rule to light. So the book of The Search for the Indian's Lost Emperor, who wrote Charles Allen, because of his writings,
the people came to know the glorious victory ruler of Asoka. These inscriptions were observed on the rocks. Sanji Stupa and Sarnath Pillar helped to understand the greatness of Asoka to the world. This Sarnath Pillar and Sanji Stupa. Now one can understand the importance of historical research, but for the efforts of scholars, the greatness of Emperor Asoka would not have come to light. Do you know what proto-history is? That is the period between prehistory and history. So, முந்திய காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும். So, exactly the period for which records in writing are available but not yet deciphered is called proto-history. Today, we are leading a safe life with all modern equipment, but our ancestors did not live in such a safe environment. There might have been chances of wild animals entering their caves. So, like now we are living a comfortable life, but our ancestors lived in caves and forest places. But they realized that the dogs could help them to prevent to enter the such dangerous animals by its sniffing skills. அவங்க அந்த மக்கள் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது they understand only the dog can smell sniffing by sniffing skill means smell பண்ணுறதுனால அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. Hence they started domesticating dogs for their protection and hunting activities. They used dogs for domesticating and protection for hunting and activities. From this we also know how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. So we can understand how the people we come to know the inscriptions, monuments, நினைவு சின்னம், காப்பர் பிளேட்ஸ் அவங்க பயன்படுத்தியது எல்லாம் இதை வச்சு நம்ம என்ன we can understand the history. The lifestyle of prehistory people can be understood from the stone stool, rock paintings, fossils and other excavated materials. Proto-history is period between prehistory and history. Early humans domesticated dogs for their protection and hunting activities. Mighty Emperor Asoka followed the path of peace and dharma. Asoka Chakra with the 24 spokes in our national flag was taken Sarnath Pillar of Asoka. Now we see the exercise. Choose the correct answer. What was the step taken by the early man to collect his food? There is trade, painting, rearing of animals, which is hunting is the answer. Next one. Match the statement with the reason. Tick the appropriate answer. Statement: prehistoric man went along with the dog for hunting. The reason is dogs with his sniffing power would find out other animals. Statement is true, but reason is wrong. Second one, statement and reason are correct. Second one, statement: the objects used by the early man are exhibited. They are preserved to know the lifestyle of the people. Find out which of the following is related to the statement. Stone stools, museum, burial materials, bones. Museum is the correct answer. Find out the wrong pair. Old Stone Age, stone stools, rock paintings, walls of the caves, correct. Copper plates, Assos history, correct. Wrong pair is cats first domesticated, the domesticated dog. Find the odd one out. Paintings were drawn on the rocks and caves. There were paintings dispatching hunting scans
It was drawn to show his family members about hunting. The paintings were painted by using many colors. D. The old Stone Age man lived mostly in caves. Dash is the father of history. I forgot to tell in the lesson. Herodotus is the father of history. Herodotus, Herodotus. Herodotus is the father of history. And Dash was the first animal tamed by the old Stone Age man, dog. Inscriptions are archaeological sources. Ashoka Chakra has 24 spokes. Okay. Statement true or false. Stone tools belonging to old Stone Age have been exhibited at the Adirampakkam near Chennai. True. The material used by the ancient people are preserved in the museum by the archaeological department. True. During the period of Ashoka, Buddhism spread across the country. True. Match the following. Rock paintings. Written records, Ashoka, religious literature, rock paintings. To understand the lifestyle, written records, copper plates, Ashoka, the most famous king, religious literature, Devaram. Thank you, dears. Next class we'll see question answer.